வாங்க, இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஒரு மாநில அரசு நாட்டின் ஒட்டுமொத்த ஆளும் வர்க்கத்தோட பலத்தையும் நேருக்கு நேரா சந்திச்சா என்ன ஆகும்? மேற்கு வங்காளத்துல நடந்தது வெறும் தேர்தல் இல்ல, அது ஒரு அரசியல் சதுரங்கம். அந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு வியூகத்தை பயன்படுத்தினாங்க, அத பத்தி தான் இந்த முழு பகுதியிலையும் நாம அலச போறோம். சரி, நாம இந்த கதைய அதோட உச்சகட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது 2021 தேர்தல் முடிவுகள்ல இருந்து. பல அரசியல் கணிப்புகளும் சரி, மீடியா விவாதங்களும் சரி, பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும்னு ரொம்ப உறுதியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, ரிசல்ட் வரும்போது மொத்த கணக்கும் தலைகீழா மாறிடுச்சு. மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் 213 சீட்ல ஜெயிச்சாங்க. பிஜேபிக்கு கிடைச்சது வெறும் 77 சீடு தான். இது வெறும் வெற்றி கிடையாது, இது ஒரு பெரிய அரசியல் அதிர்வலை. இப்போ எல்லோரோட மனசுலயும் வர்ற கேள்வி இதுதான். ஒரு தேசிய கட்சியோட பிரம்மாண்டமான பிரச்சாரத்தையும் அவ்ளோ பெரிய தாக்குதல்களையும் ஒரு பிராந்திய கட்சி எப்படி தனியா நின்னு சமாளிச்சது? அதுவும் இவ்ளோ பெரிய வித்தியாசத்துல எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? இந்த எண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த மாஸ்டர் பிளானை தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். அந்த வெற்றிய புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாநிலம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அழுத்தங்களை சந்திச்சதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது ஒரே ஒரு பக்கத்துல இருந்து வந்த தாக்குதல் இல்ல. சொல்லப்போனா நாலா பக்கத்துல இருந்தும் ஒரு முற்றுகை மாதிரி தான் இருந்துச்சு. முதல் சவாலே ஜனநாயகத்தோட ஆணிவேரே அசைச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது வாக்காளர் பட்டியல்ல நடந்த ஒரு பெரிய மாற்றம். சுமார் 62 லட்சம் பேரோட பெயர்கள், ஆமாங்க, 62 லட்சம் வாக்காளர்களோட பெயர்கள் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டதா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இது மாநிலம் முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியையும் விவாதத்தையும் கலப்புச்சு. அந்த அழுத்தம் வாக்காளர் பட்டியலோட மட்டும் நிக்கல. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநிலத்தோட தலைமைச் செயலாளர் உட்பட பல முக்கியமான உயர் அதிகாரிகள் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க. இது கரெக்டா தேர்தல் நேரத்துல மாநில நிர்வாகத்தை முடக்கிற ஒரு வேலையா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததா தாக்குதல் எங்க நடந்துச்சுன்னா, பிரச்சாரத்தோட மூளையா செயல்பட்ட இடத்துல. திரிணாமுல் காங்கிரஸோட தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்த ஐபேக் மாதிரி அரசியல் ஆலோசகர் நிறுவனங்கள் மேல மத்திய அமைப்புகள் திடீர்னு ரெய்ட் நடத்தினாங்க. இதோட நோக்கம் ரொம்ப தெளிவு, பிரச்சாரத்தோட வியூக மையத்தையே கலங்கடிக்கணும்ன்றதுதான். இந்த சவால்களோட பட்டியல் இன்னும் முடியல. ஆளுநர் மாநில அரசு அனுப்பின மசோதாக்களை ரொம்ப நாள் கிடப்புல போட்டதா ஒரு குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவப்ப இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸ் குவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாநில அரசு அதிகாரிகளுக்கும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் நடுவுல வெளிப்படையான மோதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு போர்க்களச் சூழலை உருவாக்கிடுச்சு. சரி, இவ்ளோ அழுத்தங்களுக்கு நடுவுல பெங்காலோட பதில் எப்படி இருந்துச்சு? அது ஏதோ எதேச்சியா நடந்த விஷயம் இல்ல. அது ஒரு பக்காவா திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு எதிர்வியூகம். அரசியல் ஆய்வாளர்கள் இதத்தான் பெங்கால் கோட்பாடு, அதாவது த பெங்கால் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறுவனம், கருத்தியல், கள அரசியல்னு 3 முனைகள்ல ஒரே நேரத்துல மத்திய அரசோட அழுத்தத்தை எதிர்கொள்ற ஒரு தனித்துவமான டெக்னிக் இது. வாங்க, இப்போ இந்த பெங்கால் கோட்பாட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அது எந்த 3 முக்கிய போர்க்களங்கள்ல கட்டமைக்கப்பட்டதுன்றத இப்ப நாம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அவங்களோட முழு வியூகமும் நமக்கு புரிய வருது. இது 3 தனித்தனி களங்கள்ல ஒரே நேரத்துல நடந்த ஒரு போர். முதல்ல சட்ட ரீதியான போர்க்களம், அதாவது தேர்தல் ஆணையம், ஆளுநர் மாதிரியான அமைப்புகளோட நடவடிக்கைகளை கோர்ட் மூலமா தடுத்து நிறுத்தினாங்க. 2வது கருத்தியல் போர்க்களம். வங்காளத்தின் சொந்த மகள் என்ற கோஷத்தை வச்சு இது உள்ளூர்காரங்களுக்கும் வெளியாட்களுக்கும் நடக்கிற போராட்டம்னு மக்கள் மனசுல பதிய வச்சாங்க. 3வதா களப்போர்க்களம். சுமார் 80,000 பூத் கமிட்டிகளை ரெடி பண்ணி துவாரே சர்க்கார் மாதிரி நலத்திட்டங்கள் மூலமா கடைசி வாக்காளர் வரைக்கும் நேரடியா போய் சேர்ந்தாங்க. இது ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி அப்ரோச். அவங்களோட இந்த முழுமையான அணுகுமுறையை பார்த்துட்டு தான் சில அரசியல் ஆய்வாளர்கள் இப்படி சொன்னாங்க. இந்தியால நீங்க ஒரு எதிர்க்கட்சியா தப்பி பிழைக்க நினைச்சீங்கன்னா முதல்ல பெங்கால் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. இது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மத்த மாநிலங்களுக்கு ஒரு பெரிய பாடமாவே பார்க்கப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த பெங்கால் கோட்பாடு அன்றது பெங்காலுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வெற்றி கதையா, இல்ல இது மத்த மாநிலங்களும் காப்பியடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவா? இந்த டாக்டரின் பெங்காலுக்கு வெளியேயும் ஒர்க் அவுட் ஆகுமா? நாம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோன்னா பெங்கால் சந்திச்ச அதே மாதிரியான அழுத்தங்கள் அங்க மட்டும் நடக்கலன்னு புரியும். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நடக்கிற மோதல்களை நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் பார்க்கறோம். மத்திய அமைப்புகளோட விசாரணைகள் டெல்லியிலயும் ஜார்க்கண்ட்லயும் நடக்குது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் பத்தின கவலைகள் இப்போ நாடி முழுக்க மெதுவா பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ இது பல மாநிலங்கள்ல நடக்கிற ஒரு பொதுவான பேட்டர்னா தெரியுது. கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இந்த பெங்கால் கோட்பாடு அப்படிங்கிறது மத்திய அரசோட அழுத்தங்களை சமாளிக்க எல்லா மாநிலங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான வழிகாட்டியா, இல்ல அது பெங்காலோட தனிப்பட்ட அரசியல் சூழல்ல மட்டும் சாத்தியமான ஒரு வெற்றி கதையா?
இந்த கேள்விக்கான பதில்தான் இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?